எல்லா வேலைக்குமே சண்டே லீவாக இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் வேலை செய்கிற பெண்களுக்கு எப்போவுமே லீவு கிடையாது. சண்டே சாட்டர்டே என்ன டேஸ்லையுமே அவங்களுக்கு லீவு கிடையாது. அவங்க ஓடிக்கிட்டே இருக்கணும். கடைசியில் அவங்க கேட்குற கேள்வி, வீட்டில் என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு தான். இன்றைக்கி நான் ஹெவி வேலை பார்த்துருக்கேன். ஸ்கூல் இருக்குன்னு அன்னைக்கு எல்லாமே நமக்கு காலையில் வீட்டில் வேலை செஞ்சு சமையல் பண்ணி பாப்பாவை கிளப்பி ஸ்கூலில் விட்டதுக்கு சரியாக இருக்கும். அப்போ எல்லாம் அந்த கேட்டுக்கு முன்னாடி இருக்கிற புல்லெல்லாம் வெட்ட முடியாது. கொஞ்ச நேரம் முன்னாடி 2 நாள் முன்னாடி அவங்க அப்பா க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் மட்டும் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அது எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஆகலை. வாங்க நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அது எப்படியோ தடங்கள் ஆயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் தானே இன்றைக்கி உட்காந்துட்டு தானே இருக்கோம். பாப்பா கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிப்பா, அதுக்குள்ளே ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்ம முகூர்த்த விளக்க முடிச்சதுக்கப்புறம் போய் ஆரம்பிச்சாச்சு, ஸ்டார்ட் பண்ணியாச்சு வேலையெல்லாம். கேட்டு திறக்கிறதுக்குள்ளேயே ஷீரோ வெளியே போடலாம்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே வந்துட்டா. அப்புறம் நீ உள்ளே இரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அதை அப்படியே நமக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், சூப்பராக வச்சுருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அதை முடிச்சுட்டு உள்ளே வந்து துணியெல்லாம் மாடியில் காயப்போட்டு வந்ததுக்கப்புறம் தான் இன்றைக்கி சாமியெல்லாம் இன்றைக்கி கும்பிட்டாச்சு. ஏன்னா ஆல்ரெடி பிரம்ம முகூர்த்த விளக்கு போட்டதுனால. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு பிடிச்ச கேரளாவில் உள்ளி சட்னி, சின்ன வெங்காயம் போட்டு சட்னி செய்வாங்க. அந்த சட்னியும் தோசையும் ரெடி பண்ணி வச்சுட்டு பாப்பாவை பூஸ்ட் கொடுத்து கூப்பிட்டாச்சு.